Hi, hello and welcome to Autotech CB for all biking solutions. நான் தான் S.SYLVESTARCHRISTY. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா பின்னாடி இது பாருங்கள் KTM 200. இதில் என்ன ப்ராப்ளம்னா ஸ்டார்ட் ஆகலை, அதை பற்றி தான். இது செக் பண்ணும் பொழுது இதில் வந்துட்டு ப்ளக்குக்கு வர வேண்டிய கரண்ட்டு வரல, அதே சமயம் வந்துட்டு ஃபியூல் டேங்க்கில் வர பம்ப் ரன் ஆகலை. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்து ரெட்டிஃபை பண்ண போகிறோம், அதை பற்றியான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். KTM 200 இது வந்துட்டு 1 இயர் நிறுத்தி வச்சுட்டாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, இதில் வந்துட்டு ப்ளக்குக்கு வர வேண்டிய கரண்ட் சுத்தமாக வரல. செக் பண்ணி பார்க்கும் பொழுது இதில் ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. வண்டி ஒன் இயராக ஸ்டார்ட் ஆகாமல் நிறுத்திட்டது எதுனாலும் செக் பண்ணி பார்த்தா, முதல்ல வந்துட்டு பேட்டரி ரீசார்ஜ் ஆகலை இந்த வண்டியில். அதனால தான் மெயினாக நிறுத்தியிருக்கிறாங்க. நிறுத்தினதில் என்ன ஆயிடுச்சுன்னா, வண்டியில் ப்ளக்குக்கு வர வேண்டிய கரண்ட் சுத்தமாக வரல. அப்புறம் பம்பு ரன் ஆகலை. இதெல்லாமே வயரிங்கில் இதில் ஆக்சுவலி வந்துட்டு எந்த பொருளும் போல் எந்த எலக்ட்ரானிக் டிவைசஸும் கெட்டு போகலை. என்ன ஆயிடுச்சுன்னா, 1 இயர் நிறுத்தினால வயரிங் இஷ்யூஸ் வந்துருச்சு. அதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தா பம்பு ரன் ஆகலை. பம்போட வயரிங் ப்ராப்ளம் வந்து ரெடி பண்ணாலும் பம்ப் ரன் ஆகலை. இப்போ புது பம்பவே ஆர்டர் போட்டு வாங்க வேண்டி இருந்தது. அதை வாங்கியாச்சு. இப்போ வாங்கி மாட்டிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வண்டியில் என்ன இஷ்யூஸ் ஆயிருந்ததுன்னா, பம்புக்கு வர வேண்டிய வயரிங் ப்ராப்ளமாக இருந்தது. அப்புறம் எஸ்டி காயிலுக்கு வர வேண்டிய லைனிங் ப்ராப்ளமாக இருந்தது. இது கம்ப்ளீட்டாகவே வயரிங்கை பிரித்து நம்ம வேலை செய்ய வேண்டியதாகிடுச்சு. மோஸ்ட்லி எல்லோரும் வயரிங் கிட்ட மாற்றிடுவாங்க. நாங்கள் எப்போவுமே அந்த வயரிங் கிட் மாற்றுற ஒர்க்கே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் இதே வயரிங் கிட்ட நம்ம ரெடி பண்ணிடுவோம். மோஸ்ட்லி இது வரைக்கும் எந்த வயரிங் கிட்டும் அவ்வளோ மாற்றினதில்லை. எல்லா வயரிங் கிட்டையுமே நம்ம ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். இந்த வண்டி அது போல் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் மெயினான ப்ராப்ளம் இந்த வண்டியில் என்னென்னா, பேட்டரி வந்துட்டு ரீசார்ஜ் ஆகாத மெயின் ப்ராப்ளம். அதனால தான் இந்த வண்டியவே நிறுத்தியிருக்கிறாங்க. நிறுத்தினால தான் இத்தனை பிரச்சனையுமே வந்திருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு KTM 390 வந்துட்டு பேட்டரி ரீசார்ஜ் ப்ராப்ளம் பற்றி போட்டிருக்கிறோம். சேம் அதே தான், இதுலேயும் அதே டைப் தான் காயில் வரும். இது 200 அது 390, அவ்வளோதான் வித்தியாசம். இதை நம்ம பேட்டரி ரீசார்ஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு இப்போ பம்பெல்லாம் புதுசு போட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்ஸை பற்றி ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா, இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரே பீட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் வண்டியில் ஆகலை. அதுதான் இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்கில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்கிறனே நம்ம சொல்லலாம். இப்போ வந்துட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இந்த வண்டியில் வந்துட்டு பேட்டரி ரீசார்ஜ் ஆகட்டும், வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ரேவ் பண்ணுறதாகட்டும், இல்லை ஐட்லிங் ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. எப்போவுமே ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் மீட்ருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மீட்டரில் தான் வந்துட்டு நம்ம எல்லா ஃபால்ட்ஸையும் வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியும். பிகாஸ் அந்த பம்ப் சிம்பிள் காட்டும் இல்லையா, அதில் தான் நம்ம வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அந்த பம்ப் சிம்பிள் வந்துட்டு உங்களுக்கு பிளிங்க் ஆகும்போது ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த அந்த கவுண்ட்ஸை வச்சு நம்ம எரர் கோட்ஸை வந்துட்டு ட்ராக் பண்ணலாம். அதுதான் மெயின். பட் இந்த வண்டியில் அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் வரல. பர்ஃபெக்ட்லி ரன்னிங். ஸ்லோ ஸ்பீட், ஹை ஸ்பீடு, அப்புறம் நார்மல் கிராஜுவல் ஸ்பீடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வண்டி வந்துட்டு பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா, KTM பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரியணும்னா, நாட் ஒன்லி KTM எல்லா பைக்ஸை பற்றி தெரியணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு நீங்கள் வந்துட்டு ஃபோன் கூட பண்ணலாம். ஃபோன் நம்பர் எப்போவுமே என் வீடியோவில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய். ஒரு நிமிஷமா ஒரு வேலை வெட்டி சரிடா.